சரி, நீங்க அப்படியே கூட்டு வாங்க. நான் முன்னாடி இருக்கேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அன்பான பிள்ளைகள் ஆனந்த், இம்மானுவேல், ஷெரின், ஆலிஸ் உடைய திருமண ஆராதனைக்கு வந்திருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு கூட வரவேற்று மகிழ்கிறோம். இது பேராலய திருச்சபைக்குள்ளாக வைத்து நடைபெறுகிற திருமண ஆராதனையாகியால் வந்திருக்கிற அனைவரும் பயபக்தியுடனும் இறை சிந்தனையுடனும் இந்த ஆராதனையை பங்கேற்கும்படியாக அன்புடனும் கேட்டுக்கொள்கிறோம். பேசுவதும் சத்தமிடுவதும் தவிர்க்கப்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆலய வளாகத்திற்குள் பட்டாசுகள் வெடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் ஆராதனைக்கு தடை இல்லாமல் உங்களுடைய பணியை செய்யும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். பிரார்த்தனை செய்வோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே உம்முடைய சித்தத்தின்படி நன்மையான ஈவுகளை செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்பான பிள்ளைகள் ஆனந்தையும் ஷெரினையும் திருமண வாழ்வில் கணவனும் மனைவியுமாக இணைப்பதற்கு நீ சித்தம் கொண்டு கடந்த காலங்களிலே இருவரையும் வழி நடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த திருமண ஆராதனையிலும் தெய்வீக பிரசன்னம் இருந்து ஆராதனையை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக கணவனும் மனைவியுமாக இணைக்கின்ற இரு பிள்ளைகளையும் நீ சிறப்பாக ஆசீர்வதியும். தங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை வாழ்நாள் முழுவதும் காத்துக்கொள்ள ஆண்டவர் அருள் பரும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய திருமண ஆராதனையை கலந்து கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வந்திருக்கிற திருச்சபையார், உறவினர், நண்பர், அயலகத்தார் அனைவருக்காக இடத்தில் வேண்டுகிறோம் சாமி. இவருடைய ஜெபங்களும் வாழ்த்துக்களும் அருமையான பிள்ளைகள் வாழ்விலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்க கிருபை தாரும். எங்களை வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். மணமகள் பவனி இசைக்கப்படும்.
நாம் அனைவரும் நின்றவாறு திருமண ஆராதனை புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முதல் பாமாலை பாடல், ஏதேனில் ஆதி மனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்கும் என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். மணமக்கள் நின்று கொண்டிருக்க சபையார் அமரும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, மணமகன் ஆனந்த் இம்மானுவேல், மணமகள் ஷெரின் ஆலிஸ் ஆகிய இவர்களை திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானா ஊரில் தம்முடைய பிரசன்னத்தால் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கையை குறித்து நமது ஆண்டவர் சொல்லுவதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்.
ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து இயேசு கிறிஸ்துவில் மீட்டு கொண்ட மனித சுபாவ உணர்வுகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படைகளில் நிற்கவும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாததென்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலும் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அது இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொரு தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். இவ்விருவரையும் உமது பராமரிப்பின்படி இங்கே அழைத்து வந்தீர். ஆதலால் இவர்கள் இருவரும் உம்முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்கப் போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேர் அருளை இவர்களில் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆனந்த் இமானுவேல் ஆகிய நீர் ஷெரின் ஆலிஸை உம் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா? ஷெரின் ஆலிஸ் ஆகிய நீர் ஆனந்த் இமானுவேலை உம் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா? இந்த மணமக்களை திருமணத்தில் கொடுக்கக்கூடிய பெற்றோர் முன்பாக வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆனந்த் இமானுவேல் ஆகிய நான் ஷெரின் ஆலிஸ் ஆகிய உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் இறுதி வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உம்மோடு இணங்கி வாழவும் வாக்கு கொடுக்கிறேன். ஷெரின் ஆலிஸ் ஆகிய
ஷெரீனா ஆலிஸ் ஆகிய நான், ஆனந்த் இமானுவேல் ஆகிய உம்மை ஆனந்த் இமானுவேல் ஆகிய உன்னை என் கணவராக ஏற்றுக்கொண்டு என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் இறுதி வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உம்மோடு இணங்கி வாழவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாங்களும் கேட்டோம். திருமாங்கல்யம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஜெப நிலையிலே புத்தி கெட்டாத அன்பின் வாரீர் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். திருமாங்கல்யம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கல்யத்தை அளிக்கும் ஆனந்த் இமானுவேலும் இதை அணிந்து கொள்ளும் ஷெரீனா ஆலிஸும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இந்த திருமாங்கல்யத்தையும் மணமக்களையும்
நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அணிவிக்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆனந்த் இமானுவேல், ஷெரின் ஆலிஸ் இவர்கள் கடவுளுக்கு முன்பாகவும் இந்த திருச்சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் திருச்சபையின் ஒழுங்கின்படியும் இந்திய நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்திலே தெரிவிக்கிறேன். ஆமேன். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராய் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுதும் உமது நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆனந்த் இமானுவேல், ஷெரின் ஆலிஸ் என்னும் இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை அனுப்பி அருளும். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையும் வாக்குறுதியின் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக.
அருமையான மணமக்களுடைய திருமண வாழ்வின் முதல் பரிசாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை அவர்களுக்கு பேராலயத்தின் சார்பாக பரிசாக கொடுக்கிறோம். இது அவர்களுடைய கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக அவருடைய திருமண வாழ்விலே இருந்து அவர்களை வழிநடத்துவதாக. பேராலய திருச்சபையில் இறை சன்னிதானத்திலே கணவனும் மனைவியுமாக சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆனந்த் இமானுவேல், திருமதி ஷெரைன் ஆனந்த். இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தாமே ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருந்து நிறைவான கிருபை தந்து வழி நடத்துவாராக. பிள்ளைகளை நாம் அனைவரும் சேர்ந்து வேத வசனம் கொண்டு வாழ்த்தும் வண்ணமாக அனைவரும் எழுந்து நின்றவாறு 128ஆம் சங்கீதத்தின் பாடல் வடிவினை பாடுவோம். பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து வருவோன் பாக்கியவான் என்ற பாடல். இப்பாடல் பாடுகையில் ஒரு சிறப்பான காணிக்கை சேகரிக்கப்படும். இந்த காணிக்கை தொகையானது பேராயத்தினுடைய ஏழை பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காக செலவிடப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட்டு புதிதாக திருமண வாழ்வை துவங்கி இருக்கக்கூடிய ஆனந்த் ஷெரின் உங்கள் இருவரையும் அன்போடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். உங்களுடைய திருமண வாழ்விலே அனைத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக, ஆண்டவருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் வாழ, அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. குறிப்பாக இந்த திருமண ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் பேராலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்களுடைய வாழ்விலும் இந்த விசேஷித்த நாளிலே ஆண்டவர் விசேஷித்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த திருமண ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் போத்தனூர் திருச்சபையினுடைய ஆயராக இருக்கக்கூடிய ரெவரண்ட் சாமுவேல் ஜான் தினகரன் அவர்களை அன்போடு கூட வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். அதே போல் டிஎல்சி திருச்சபையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரெவரண்ட் வில்சன் அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். ஆண்டவர் அவர்களையும் ஆசிர்வதிப்பாராக. இப்பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை ரெவரண்ட் சாமுவேல் அவர்கள் நம்மோடு கூட பிள்ளைகளுக்கும் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக பகிர்ந்து கொள்வார்கள். இத்திருமண ஆராதனையிலும் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பாடம் தூய யோவானின் நற்செய்தி நூல் அதிகாரம் 2 வசனங்கள் 1 வரை வாசிக்க கேட்போம். Gospel according to St. John chapter 2 verses from 1 to 11. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அடைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அடைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பதே. பாடம் நிறைவு பெற்றது. கிறிஸ்துவுக்கு மாட்சி உண்டாவதாக. Let us bow down our heads and look to God in prayer. Gracious God, thank you for this wonderful moment that you have united two people together to be one body. In this union, gracious God, you have brought out your word that is broken for us on the cross, especially for Anand Emmanuel
and Serin Alice. As they begin their new life, continue to be with them, journey with them and empower them. The word that is being broken on the cross, let it speak to us, especially to the couple, and let it be a guiding source for their future life. We ask this in Jesus' name. Amen. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரெவரண்ட் சாமுவேல் ஜான் தினகரன், மணமகன் ஆனந்த் இமானுவலுடைய ஸ்தல போதகராயிருக்கிறேன். இந்த இடத்திலே வந்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த இந்த ஆலயத்தின் போதகருக்கும் மற்ற எல்லா போதகருக்கும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாய்ப்பு கொடுக்காவிட்டால் நான் இந்த இடத்திலே நின்று பேசுவது கடினம். First of all, I welcome Alice to our congregation, especially to our family. We say it as St. Mark's family. Very few here know about that. We say it as, and our previous treasurer is there, we say it as St. Mark's family. We don't say it as a church, it is a family. Welcome. கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு. After a travel, coming here, suddenly preach the word of God. Anyway, being a pastor, we should not have a low heart to preach the word of God. And this word is for you. உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தான் இந்த வார்த்தை இல்லையா? ஆனந்த் இன்னும் கொஞ்சம் கூட டென்ஷனை குறைச்சி சிரிக்கலாம். எஸ், இன்னும் கொஞ்சம் கூட டென்ஷனை குறைச்சி சிரிக்கலாம் ஆனந்தோட மம்மி டேடி கூட. சரியா? இந்த நாளிலே நமக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 2ஆம் அதிகாரம். இந்த பகுதியை நாம் அநேக முறை அநேக விதத்தில் கேட்டிருக்கின்றோம். We have interpreted this passage differently at different occasions, especially எல்லா கல்யாணத்திலையும் மேக்சிமம் இந்த பகுதியும் அன்பு தலையாக இருக்கிறது என்ற அந்த பகுதியையும் குறித்து பிரசங்கிப்பது பொதுவான ஒன்று. இந்த நாளிலே நானும் அதே போல தான் என்ன பண்ணேன், யோவான் 2ஆம் அதிகாரம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? கடவுள் கானாவூரில் செஞ்ச முதல் அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் வந்து அதே போல் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கலந்து போக போகின்றீர்கள் என்று சொல்லி நானும் என்ன பண்ணலாம், அந்த வசனத்தை சொல்லிடலாம். கரெக்ட்? பட் ஐ வாண்ட் டு கிவ் யூ அ டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன். திஸ் பேசேஜ், இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இட் இஸ் த ஃபஸ்ட் மிரக்கிள் அண்ட் ஆல்சோ த ஃபஸ்ட் டீச்சிங். முதல் அற்புதம், அதே போல ஒரு முதல் டீச்சிங்னு சொன்ன என்ன, பிரசங்கம் அல்லது காட் டீச்சஸ் அஸ் சம்திங். என்ன கற்பிக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற நீங்கள். ஆமாம் இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்க இல்லையா? எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற நீங்கள் அவரை விசுவாசிக்கின்ற பொழுது யூதர்களுக்கு அல்லாத ஒரு பிரிவிலேஜ் கொடுக்கப்படுது. யூதர்களாக அந்த வீட்டிற்குள்ளாக பிரவேசித்தவர்கள் முதலாவது திராட்சரசத்தை பருகினார்கள் இல்லையா? தீந்து போச்சு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய திராட்சரசம் கொடுக்கப்படுகின்றது. அது நிறைவாக இருக்கின்றது. There is abundance. As you enter your family life, God gives this promise. Hold on to this promise. There will be nothing low. It will be in abundance. எப்படி? Abundance to the fullness. இல்லையா? இதுவரை தனித்தனியாக abundance பார்த்துட்டு இருந்த நீங்க இன்னிலிருந்து என்ன பண்ண போறீங்க? Together you are going to see the fullness of God. If you have low energy, Anand, you get it from Alice, because I see her with full energy. If you have low energy, you get it from Alice. Yes? And இந்த பகுதியை நான் வாசித்த பொழுது
மூணு வசனம் சுருக்கமாக, ஏன்னா நிறைய பேசினா இன்னைக்கு மைண்டில் நிற்காது. சரியா? யூனோ ஏபிசி, ரைட்? ஏபிசி. ஒரு குழந்தை தன்னுடைய படிப்பை ஆரம்பிக்கின்ற பொழுது முதல் எழுத்து என்னது? தமிழில் ஐன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது, இங்கிலீஷில் ஏபிசி. ஓகேவா? இதை படித்தாக்கா தான் வேர்ட்ஸ் எழுத முடியும், சென்டென்ஸ் எழுத முடியும். எதுனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து என்ன டிகிரி வாங்கினாலும் சரி, ஏபிசி இஸ் த ஃபஸ்ட் 3 prime letters that they should know, they must know and everybody knows. Okay? Today you are going to learn a spiritual ABC in your life. Okay? வேத வசனத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ what is that ABC? இரண்டாம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசுவும் அவரோட கூட அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இன்விடேஷன். Now you are going to ask God for everything. You are going to invite God. Ask. Okay? Ask God whatever it is. In happy moments, ask God, how should I celebrate? In times of sorrow, ask God, how should I come out of it? எப்படி அதுக்குள்ள இருந்து வெளியே வரணும் ஆண்டவரே? இங்கே திராட்சை ரசம் குறைவுபட்ட போது பின்னாடி அதிசயம் நடக்குது. முன்னாடி who invited Jesus? கல்யாணத்திற்கு அந்த மணமகனும் மணமகளை சேர்ந்த உறவின் பிள்ளைகள் இயேசுவையும் அவருடைய சீடரையும் அழைத்தார்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை அழைக்கின்ற பொழுது, when you ask God or invite God, your life is going to be filled with abundance. The first verse. Today, this is the covenant or the commitment that you are going to make in God's sight. என்ன நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, சோகமான காரியமாக இருந்தாலும் சரி, இடுக்கமான பாதையாக இருந்தாலும் சரி, I am going to invite Jesus. I am going to invite Jesus. When Jesus is in your midst, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில், that is the promise that God gives you. நீங்கள் 2 பேர் கூடிட்டீங்கன்னா 3வது ஆளாக அவர் வந்துடுவார். ஏன்னா நீங்கள் 2 பேர் சேர்ந்தீங்கன்னா யாரை கூட போகிறீங்க? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறதில்ல, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறதில்ல, ரைட்டா? ஜீசஸ்க்கு ஃபோன் நம்பர் வேணால் என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். ஓகே, த செகண்ட் வேர்ஸ் இஸ், திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். She could have gone and told somebody else. இல்லையா? இப்போ இந்த இடத்துல வந்து பாதிரிக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், யார்கிட்ட கேட்பேன்? நான் இந்த சர்ச்சுக்கு ஒருவேளை இது 3வது முறை வருகின்றேன். ஆனாலுமே இங்கே ஐயாவையும் அவ்வளோ பழக்கம் இல்லை. என்னது, நிறைய முகங்கள் தெரிந்த முகம் இல்லை, யார்கிட்ட கேட்குறது? யார்ட்டையுமே கேட்க முடியாது இல்லையா? ஆனால் மரியாள் அந்த கல்யாண விருந்திற்கு வந்திருந்த பொழுது அந்த மணமகனோ மணமகளோ என்ன பண்ணுறாங்க? அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போதுன்னு சொன்ன உடனே மரியாள்கிட்ட சொல்கிறாங்க. மரியாள் வேற யாரையுமே தெரியல. She believed that Jesus will do something. She believed that Jesus will do something. விசுவாசித்தால், விசுவாசித்தபடியினால் வேற எங்கேயும் போய் சொல்லாம நேரா ஏசாமி கிட்ட போய் என்ன சொன்னார்? அந்த இடத்திலே திராட்சரசம் குறைவுபட்டது. There may be shortage even in your lives. Believe that Jesus can do wonders in your life. Jesus can do wonders in your life. You have been to St. Mark's many times, but you have not seen me. But you have not seen Anand. But God will do wonders in your life when you believe that. I don't know what was your prayer. ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு 100 years old சர்ச்சில் நான் டெய்லி வர்ஷிப் பண்ணுவேன் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா விபிஎஸ் அட்டெண்ட் பண்ணும்போது வி கோ டு ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ், அங்கேயே இருந்துடலான்னு தோணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஜெபிச்சிங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. Believe that God has done wonders and He will continue to do wonders. Yes? By faith you believe that and God is going to do wonders in your life. The second letter B.
ask, believe. And the third letter is commit. The fifth verse says that அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். What is that? Whatever this man says, obey. Yes? A commitment or obedience is required. இன்னைக்கு ஜூஸ் ஷாப்புக்கு போனாக்கா நிறைய பேர் டயட் ஜூஸ் குடிக்கிறேன். என்ன ஜூஸ்? டயட் ஜூஸ் யாருமே குடிக்கிறது இல்லையா? ABC, ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட். Detoxifying juice, right? We will also detoxify all the bad things. Yes, we will also detoxify all that is not required for us. And now the third one is commitment through obedience. உடனே என்ன பண்ணாங்க? இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க அவரை பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? ஜாடிகளை நிரப்புங்கள், தண்ணீர் நிரப்புங்கள், கொண்டு போய் கொடுங்கள். என்னாச்சு? வாழ்க்கை மாறிவிட்டது. திராட்சை ரசம் மாறிடுச்சு. When you invite God, when you believe in God, when you commit yourself to God, your life will change as the water has changed into wine. And you will become a fruit, a life-giving source, not a life-seeking source. புரிஞ்சதா? Life-seeking source கிடையாது, life-giving source. So in your union, God is going to do wonders in the place where you are being rooted. And you will become a life-giving source, which is the new wine, which is more tastier than Madurai. You will experience new things where your life is going to be a life-giving source in a different place, which is better than Madurai. So ask God, believe in God, commit your life in God so that you will become a life-giving source. May the wonder-working God continue to journey with you and empower you throughout your life cycle that you be a life-giving source. Amen. அனைவரும் அமர்ந்தவாறு ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்த மிகவே, நேசா உதியும் சுத்தரே, நித்தம் மகிழவே என்ற பாடலினை பாடுவோம். இப்பாடல் பாடப்படுகையில் மணமக்கள் தங்கள் திருமண பதிவேட்டில் கையொப்பமிடுவார்கள். சாட்சி கையொப்பமிடுவதற்காக மணமகன் வீட்டார் சார்பில் ஒருவரும் மணமகள் வீட்டார் சார்பில் ஒருவரும் வரும்படி அழைக்கிறோம். Oh,
ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தினை ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். கர்த்தாவே, உமது அடியானையும் உமது அடியாளையும் ரட்சியும். இவர்கள் உண்மையை நம்பியிருக்கிறார். கர்த்தாவே, பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பியருளும். இவளை என்றென்றைக்கும் காப்பாற்றியருளும். இவளுக்கு பலத்த அரணாயிரும், பகைவனின்று இவளை தப்புவி. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தொடர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லவரே, நித்திய பிதாவே, திருமணமாகிய நியமத்தை மனு குடும்பத்துக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகிறவரே, கணவனும் மனைவியுமாய் இப்போது சேர்த்திணைக்கப்பட்டிருக்கும் உமது அடியார்களான இம்மணமக்களை ஆசீர்வதியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் இவள் எப்பொழுதும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையுள்ளவளாயிருக்க இவளுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தில் குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, இந்த அடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசனுமாய் நீர் ஆட்சி புரியும். நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களுக்கும் சேவை புரிய நீர் அருள்தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலகத்தாருக்கு உம்முடைய மீட்பின் அன்பு சாட்சிகளாய் இருக்க நீர் அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாளுகிற உமது பரிசுத்த நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபை நீவால் மனுக்குலத்தை விருத்தி அடைய செய்கின்ற எங்கள் பரமபிதாவே, இந்த அடியார் புத்திர பாக்கியம் பெற்று உமக்கு துதியும் கனமும் உண்டாக, அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்திற்கு ஏற்றவர்களாய் வளருவதைக் கண்டு கலிகூறும் அளவும் தெய்வ அன்பும் அபிமானமும் உள்ளோராய் ஒருமித்து வாழ இவ்விருவருக்கும் உமது ஆசீர்வாதத்தை அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளைகளின் வழியிலும் உமது கற்பனைகளுக்கு அடுத்த வேலையிலும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். இங்கும் எல்லா காலத்திலும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்தோட உலகத்துக்குள் புறப்பட்டு போங்கள். திட மனதாயிருங்கள். நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள். யாருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள். பலவீனரை தாங்குங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து கர்த்தரையை சேவிப்பீர்களாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்றென்றைக்கு உங்களோட நிலைத்திருக்க கடவுது.
மணமக்கள் தொடர்ந்து முழங்காலில் நிற்க நாம் அனைவரும் எழுந்து நின்று மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே என்ற பாடல் வழியாக அவர்களை வாழ்த்துவோம். வெட்டிங் மார்ச் இசைக்கப்படுகின்ற பொழுது மணமக்கள் ஆலய பிரகாரத்தை விட்டு கடந்து செல்வார்.